பட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க இந்த படத்தை நீங்க தான் எடுத்துட்டு போகணும், நீங்க ரிவ்யூ பண்ணணும். நான் இப்ப நான் சொல்றதுமே இது நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க, நெகட்டிவா சொல்லுங்க, நான் அதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. பட் விசிபிலிட்டி வேணும். படம் அப்படி ஒன்று வந்திருக்குன்றது தெரியணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படம்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதுன்னா அது பெரிய படம். ஏன் அவ்வளவு செலவு பண்றாங்கன்னா எல்லாருக்கும் தெரியணும், கடைக்கோடியில் இருக்கவங்களுக்கும் தெரியணும். இப்ப நீங்க இதை எழுதும் போதும் வீடியோ போடும் போதுன்னா அது எல்லாத்துக்கும் தெரிய ஒரு படம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லலாம். பட் முதல் தெரியணும் இல்லையா? ஏன்னா அது இல்லாமல் இப்போ ரொம்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு வீக்கெண்டில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் அதோட டைம் ஸ்பெண்ட். அப்போ நீங்க அது சொல்லும் போது தான் நடக்கும். அதனால நீங்க அது கண்டிப்பா அவங்களோட பங்களிப்பு இருக்கு, அது பண்ணணும் தான் நான் அப்படின்றேன். சார், ஒரு பொதுவான ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவை அப்படின்னா மீடியாவை சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க. அதே ஒரு மீடியாவால உங்களுக்கு ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமா மீடியாவை குற்றம் சொல்றீங்க. ஏன் இந்த ஒரு இல்ல அது இல்ல, நான் எனக்கு தெரியல, நான் சொல்லல அப்படி. அது வந்து சார் கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சாருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சாருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த படத்துக்கு சாருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கூட இருந்ததுனால அதை பேசியிருக்காரு. அதான் நான் உடனே பேசாதீங்க. நான் படத்துல சம்மந்தப்பட்டதுனால நான் சொல்றேன். ஒரு திரைத்துறையில இருக்கணும் சொல்றாரு. வந்து அதுதான் நான் எதுவுமே இதுல ஒன்றும். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப நல்ல விதமா சொன்னது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கு. அது இல்லாம இந்த படத்தை வந்து நீங்க தான் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். என்னன்னா ஒரு பெரிய படங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய படங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கிறதா ஒரு பெரிய படம். அது அங்கதான் பெருசாகுது. அது மாதிரி இந்த படத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மாத்துறது வந்து உங்களோட கையில தான் இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க தேட்டருக்கு வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பத்தி நீங்க சொல்றதுலதான் அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நீங்க ஒரு முக்கியமான வேலையை செய்யறது எனக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். வேற ஏதாவது இந்த படத்தை பத்தி கேள்விகள் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். பப்ளிக் ரிவ்யூலே வந்து மக்கள்லாம் வந்து நிறைய பேசிடுறாங்க. அதுக்கேற்ற படம் தான் நீங்க பண்ணிருக்கீங்க. படம் சரியா ஓடலன்னா டைரக்டர் டென்ஷன் வராங்க, அசிஸ்டன்ட் போட்டு அடிக்கிறாங்க. அது எப்படி முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுதான்? இல்ல, இது நம்ம ஒரு கற்பனையா ஒரு கதை பண்றோம். ஒரு காமெடி பண்ணும்போது இப்படிலாம் இருந்தா ஒரு காமெடியா இருக்குன்ற ஒரு இது நம்ம கற்பனையா கிரியேட் பண்றதுதான். இது அந்த மாதிரி ஜென்ரலா நடக்கல. நம்ம மனசுல இருக்கிறது வந்து ஒண்ணு இருக்கும். படம் பார்த்தோன்னே அதை வந்து நம்ம சீனா பண்ணும்போது அப்படி ஒரு சினிமாட்டிக்கா பண்றதுதான். ஹீரோயின் எப்படி சார் அடமெண்டா இருக்கீங்க? ஏன்னா ஒரு ஹீரோயின் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வர்றாங்க, அதை கூட கேட்காம ஒரு அடமெண்டா பண்ற மாதிரி இருக்காரு. அதான் அந்த கேரக்டர்கிட்ட அவர் வந்து அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லவே முடியல. அதுக்கான நேரமும் இல்லை, வாய்ப்பு இல்லாத மாதிரி அடுத்தடுத்து நடக்கிறதுனால அது வந்து அப்படி தொடர்ந்து அந்த சம்பவங்கள் நடக்கிறதுனால அந்த கதாபாத்திரம் அப்படி தெரியுது. அவங்க இடத்துல இருந்தா நமக்கு அப்படிதான் இருக்கும். இந்த வீக் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது சார். எத்தனை தியேட்டர் கிடைச்சிருக்கு? ஏன்னா டப்பிங் படமே 2 படம் சரிங்களா? ஏற்கனவே அங்க ஓடின படமே நல்ல ஓடின படமே இப்போ இங்க ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு தியேட்டர் ஏதாவது கஷ்டமா இருக்கா கிடைக்கிறது? இல்லை, உங்களுக்கு நல்லாவே தியேட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. 200 தியேட்டருக்கு மேல கிடைச்சிருக்கு. 230 தியேட்டர் கிடைச்சிருக்கு. அதனால அது ஒரு நல்ல விதமா தான் இருக்கு. ஏன்னா படத்துல நிறைய காசு இருக்காங்க, எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். ஆனா வந்து ப்ரொமோஷன் யாரும் வரல. என்ன இல்லை, இது கடைசி நேரத்துல ஏற்பாடாகி கொஞ்சம் அந்த ரிலீஸ் டைம்ல இருக்கிற நிறைய தடைகள் சிக்கல்கள் அது தீர்ந்துருச்சு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால ஏற்பாடு சொல்ல முடியல, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால வர இனிமேல் தான் போகணும். என்னன்னா இப்ப லாஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய படம் வந்தது, அது வந்து பப்ளிக் ரிவ்யூ பிரச்சனையாச்சு. இப்போ இந்த படம்லாம் வந்து மேக்ஸிமம் வெளியே தெரியணும் மக்கள். பப்ளிக் ரிவ்யூலாம் இருந்தா மட்டும் தான் வெளியே தெரியும். நிச்சயமா. இப்போ வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லிட்டாருன்னா பப்ளிக் ரிவ்யூலாம் எடுக்க தேவையில்லை, 3 நாளுக்கு அப்புறம் தான் எடுக்கணும்னு. இப்போ இது மாதிரி ஒரு படம் நீங்க பண்றீங்க, கஷ்டப்பட்டு பண்றீங்க, பணம் செலவு பண்ணி பண்றீங்க. இப்போ பப்ளிக்கே எதுவுமே ரிவ்யூ கொடுக்காம எப்படி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க? இல்ல நான் பார்க்கல. ஆனா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். அது ஒரு ரிவ்யூவை சொல்றது வந்து நிச்சயமா தேவைதான். அதுதான் மக்களுக்கும் படத்துக்கு இருக்க தொடர்பே இதுதான். இது இல்லைன்னா டோட்டலா கட் ஆயிடும். அப்படி ஒரு விஷயமே தெரியாது. ஆனா என்ன நாங்க சொல்ற விதத்துல சொல்லப்படுற கருத்துக்கள் அது ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு போறது இருக்குல்ல, அதனால அது வந்து ஒரு தொழில் இல்லை அது. அதனால நீங்களும் படத்துல அதே ஒரு விஷயம் பர்சனலா காட்டியிருக்கீங்க. அந்த டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு, வேலையா பாத்துக்கலாம், இதை வச்சு சொல்லியிருப்பாரு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட. நீங்க அதை காட்டியிருப்பீங்க. அது எல்லாமே நடக்கிறது தானே? இல்ல ஒரே படத்தினால முன்ன இந்த வாரம் வந்து 7 படம் ரிலீஸ் இல்ல, எந்த வித பப்ளிக் ரிவ்யூ இல்லாம எப்படி மற்ற படம்? ஏன்னா வந்து சின்ன படம் எதுவுமே தெரியுது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தெரியுது வெளியே, மற்ற படம் எதுவுமே தெரியுது கிடையாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா மீடியா தான் எடுத்துட்டு போறோம். கண்டிப்பா இப்ப இந்த ஷோ இருக்கு, பிரஸ் ஷோ பாக்குறீங்க, நீங்க இது பண்றீங்க, அதனால அது தொடர்பு ஏற்படுது. அவங்க சொல்றது என்னன்னா இந்த மாதிரி, அதாவது அதோட நோக்கம் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நம்ம பேசுறோம், நான் அதை பத்தி சொல்றேன்னா இந்த படத்தை எடுத்துட்டு போனோம், நீங்களும் கேள்வி கேட்கறதோ அதை எடுத்துட்டு போறதோ அதுல ஒண்ணு இருக்குல்ல. ஆனா அது இல்லாம ஒரு படத்தை முன்னாடி ஒரு அபிப்பிராயத்தோட பண்றது இருக்குல்ல, சாரி அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாங்கிறதா சொல்றாங்க. ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் கொடுக்கறது இல்லை சார், பாக்குற பப்ளிக் தான் கொடுக்குறாங்க.
அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நாங்க கொண்டு போறோம்ன்றீங்களா, அது எப்படி சொல்றீங்க? இல்ல நான் அப்படி சொல்லல, நான் உங்களை குற்றம் சொல்லல. நான் நீங்க வாய்ட் பண்ணல இல்ல இப்ப நெகட்டிவா இருக்குது. படம் யாருக்காக எடுக்கிறீங்க? படம் யாருக்காக எடுக்கிறீங்க? மக்களுக்காக தானே எடுக்கிறீங்க. மக்கள் கொடுக்குற ரிவ்யூ தான் நாங்க போடுறோம், அதை நாங்க மாத்துறதுக்கு நாங்க யாரு? இல்ல நீங்க போடுறீங்களா? படங்கள் நல்லா இருக்கும், அந்த படங்கள் ரிவ்யூவும் போடுறோம், எந்தெந்த படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ அதையும் போடுறோம். அது மக்கள் சொல்ற கருத்து. 3 நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ போட சொல்றாங்க சார். இது உங்களுக்கு சரியானு தோணுதா சார்? ஏன்னா இப்ப நீங்க கஷ்டப்பட்டு 2 டேஸ் தான் வந்து மவுத் டாக்ல வந்து வெளியே வரும் படங்கள். 3 நாளுக்கு அப்புறம் நமக்கே தெரியும் ஓடாத படங்களை வெளியே எடுத்துருவாங்க. 3 நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணா என்ன பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல அது ரிவ்யூஸ் தேவைதான். நம்ம வந்து ரிவ்யூஸ் வந்து அது இன்னொன்று தடுக்க முடியாது. அது நம்ம இப்போ படம் பார்த்துட்டு வெளியில வர்றாங்கன்னா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகிடும், அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அதை வெளிப்படுத்துற முறையிலையும் சொல்ற விதத்திலையும் நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணுன்றதுதான் ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஏன்னா அது நிறைய நான் என்ன சொல்றேன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய ரிவ்யூ வந்து நாங்க கட் பண்றோம் சார். ஏன்னா நம்ம சார்ந்தவங்களே வந்து படம் பண்றாங்க, நம்ம சார்ந்தவங்களே வந்து கிளியரா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில பேர் வந்து அசிங்கமா திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டா ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கு தான் போடுறோம். இருந்தாலும் சில விஷயம் சில சேனல்ல வந்து அப்படியே எடுத்து போறதுனால அது நான் இப்போ வந்து அந்த சேனல்ல உள்ள வரல. பாத்தீங்கன்னா அந்த சேனல் எடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். நாங்களாம் வந்து ஒரு தெருவுனா இருக்கும். வந்து வீட்லயே வந்து சிஸ்டம் வச்சு அவங்க வந்து பண்றதுலாம் எங்களை குறை சொல்லக்கூடாது சார். படம்லாம் வந்து வெளியில பேசப்பட்டாதான். இப்ப இது மாதிரி வந்து அசோக் செல்வன் படம் பண்ணியிருக்காரு, நல்ல படம் இருக்கு. ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரிவ்யூ கொடுத்தா என்ன ஆகும் நீங்க யோசிப்பாங்க. நிச்சயமா இல்ல இது என்னோட முதல் படம். எனக்கு வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து அது உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு முழுசா தெரியாது. ஆனா என்னன்னா இப்ப வந்து நீங்க ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது அது நல்லதா சொல்லுங்க கெட்டதா சொல்லுங்க கூட நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னா இப்போ வந்து ஒரு 100 பேர் படம் பாக்குறாங்கன்னா அது எல்லாருக்குமே படம் பிடிக்காது. கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். ஆனா இப்ப நீங்க அந்த ஒரு கொஞ்சம் பேருக்கு படம் ரொம்ப பிடிக்கல. சில பேர் வந்து ஆக்ஷன் படம் பார்ப்பாங்க. இப்போ இந்த படமே இருக்குன்னா இது ஒரு காமெடி சீரியஸ் ஃபிலிம் பாக்குறவங்க என்னையா அப்படிம்பாங்க. அதே காமெடி படம் பாக்குறவங்க சூப்பர்பாங்க. இது வந்து எல்லா படத்துக்குமே. அப்படிங்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று 2 பேர் சொல்றது வந்து மொத்தமா அதுவே வரும்போது என்ன ஆயிடுன்னா நிறைய பேர் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில இதை பார்த்துட்டு தான் படம் பார்க்க டிசைட் பண்ணுவாங்க, இந்த படத்துக்கு போகலாம். அவங்க எடுத்து பாக்குறாங்க. பார்க்கும்போது அதுவும் உள்ள கூட போய் பார்க்க மாட்டாங்க, தம்ப்நெயில் மட்டும் பார்ப்பாங்க. இது அப்படி இப்படின்னும் போது சரி ஓகேன்னும் போது அது வந்து பாதிக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு காரணமா தான் இந்த படத்தோட ஹீரோ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு, அதனால அவர் வரல ப்ரமோஷனுக்கு. ஏன் ஹீரோயின் ஏன் வரல? அவர் ஹீரோயின் வந்து அவங்களும் வேற ஒரு ஒர்க்ல இருக்கிறதுனால வரல. இல்ல ஒட்டுமொத்தமாவே இந்த படத்துல நடிக்கிற காஸ்டிங் எல்லாருமே இந்த படத்தை அவாய்ட் பண்ற மாதிரி இல்ல அப்படி இல்ல. இப்ப இந்த இதுக்கு வந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கடைசி நேரத்துல ஏற்பாடு செய்யப்பட்டதுனால சொல்ல முடியல, அதுதான் காரணம். அவர் என்ன கேக்குறாங்கன்னா நல்ல சரிங்களா, நிறைய பெரிய ஆளுங்க வந்து ப்ரமோஷன் பண்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன டீம் நீங்க, ஆனா இருந்தாலும் வந்து பெரிய படம் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்களா வந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான் கேட்குறேன். இல்ல அதான் ஏற்பாடு பண்ண முடியல, கடைசி நேரம் சில சிக்கல்கள்னால ஏற்பாடு பண்ண முடியல. பட் இப்போ இன்னைக்கு கூட அசோக் செல்வன் வந்து ட்வீட் பண்ணிருக்காரு, ட்விட்டர்ல போட்டிருக்காரு, இன்ஸ்டால போட்டிருக்காரு, விஷ் பண்ணி போட்டிருக்காரு. அதனால எல்லாருமே ஒரு நல்ல அடிப்படையில தான் இருக்கிறாங்க, வேற வேலைகள்ல இருக்கிறாங்க. கடைசி நேரம்னால அதை வந்து சரியா பண்ண முடியல. அது இனிமேல் அது பேர் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. அது வந்து சூப்பர் முடியல. யாரு வந்தாலும் வீடியோ வேலையை செய்யும். இல்ல சார், இப்ப நீங்க உங்க படத்துக்கு யாராவது வந்து பப்ளிக் எடுக்க வந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க உங்க கருத்து. என் படம் என்ன வேணா நான் சஜஷன் தான் சொல்றேன், முடிவு கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா ஏன்னா நீங்க தான் பணம் போட்டுக்கிறீங்க, நஷ்டமோ லாபமோ உங்களுக்கு தான் வந்து சேரும். சரிங்களா? சரி, அதுக்காக தான் நான் கேட்குறேன். நல்ல படம் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து விற்காதீங்க. அதுக்காக தான் இவ்வளவு ஆதரவும் கேட்கணும். இல்ல அதுதான் நான் நீங்க கேட்ட பேர் நான் சொல்லிட்டேனே. அது வந்து யாரு தடுக்க முடியாது. ஒரு படம் வெளியில வந்துருச்சுன்னா அதை பத்தின வர்ற கருத்துக்களை வந்து யாரும் தவிர்க்க முடியாது. இன்னைக்கு உங்க படத்துல ஒரு 3 படம் இருக்கு சார். நாங்க தியேட்டருக்கு போறோம், தியேட்டருக்கான எனக்கு அனுப்புறாங்க. சரிங்களா? அப்போ வந்து எப்படி சார் வந்து இது மாதிரி ஒரு படம் வந்ததுன்னு தெரியும்? இல்ல அது எனக்கு அதுல இருக்கிற என்ன சிக்கல் தெரியாது இல்லையா? இல்ல சார், அரசியல் உள்ளுக்குற அரசியல் தெரியும். இல்ல அரசியல் இல்ல, ஒரு நடிகருக்காக ஒட்டுமொத்த பேரும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஓகே, அவங்க படம் வரும்போது அந்த என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, முட்டை வர கோழிக்கு தான் அந்த வழி தெரியும் சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க வந்து ஒரு படம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம பண்றது பண்றோம் இதான் பண்றாங்க சார். அவங்க போறோம் ஒரு தியேட்டருக்கு, படம் ரிவ்யூ எடுக்க போறோம். சரி நல்ல படம் வந்துருக்கு, நம்ம அசோக் படம் வந்துருக்கு, நாங்க ரிவ்யூ எடுக்க போறோம். தியேட்டர் கடை இல்ல, உங்க அளவு கிடையாதுன்றாங்க. நாங்க போய் எப்படி எடுத்து மக்கள்கிட்ட போயிட்டு இந்த படம் எப்படி நம்ம எப்படி கேட்க முடியும்? இல்ல அது எனக்கு தெரியல. என்னன்னா அது வந்து அவங்க இப்ப தியேட்டர் அது யாரு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அதுக்குள்ள ஏற்பட்ட விஷயங்கள் இருக்கும், அது எனக்கு தெரியாது.
அது எனக்கு தெரியாது. இப்போ அதனால நான் அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. பட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க இந்த படத்தை நீங்க தான் எடுத்துட்டு போகணும், நீங்க ரிவ்யூ பண்ணணும். நான் சொல்றதுமே இது வந்து நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க, நெகட்டிவா சொல்லுங்க, நான் அதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. பட் விசிபிலிட்டி வேணும். படம் அப்படி ஒன்று வந்திருக்குன்றது தெரியணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படம்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா அது பெரிய படம். ஏன் அவ்வளவு செலவு பண்றாங்கன்னா எல்லாருக்கும் தெரியணும், கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியணும். இப்ப நீங்க இதை எழுதும் போதும் வீடியோ போடும் போதுன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு படம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லலாம். பட் முதல் தெரியணும் இல்லையா? ஏன்னா அது இல்லாமல் இப்போ ரொம்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு வீக்கெண்டில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் அதோட டைம் ஸ்பெண்ட். அப்போ நீங்க அது சொல்லும் போது தான் நடக்கும். அதனால நீங்க அது கண்டிப்பா அவங்களோட பங்களிப்பு இருக்கு, அது பண்ணணும் தான் நான் விரும்புறேன். சார், ஒரு பொதுவான ஒரு கேள்வி, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவை அப்படின்னா மீடியாவை சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க. அதே ஒரு மீடியாவால உங்களுக்கு ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமா மீடியாவை குற்றம் சொல்றீங்க. ஏன் இந்த ஒரு இல்ல அது இல்ல, நான் எனக்கு தெரியல, நான் சொல்லல அப்படி. அது வந்து சார் கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சாருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சாருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த படத்துக்கு சாருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கூட இருந்ததுனால அதை பேசியிருக்காரு. அதான் நான் உடனே பேசாதீங்க. நான் படத்துல சம்மந்தப்பட்டதுனால நான் சொல்றேன். ஒரு திரைத்துறையில இருக்கணும் சொல்றேன். அது வந்து அதுதான். நான் எதுவுமே இதுல ஒன்றும் எல்லாரும் நீங்க படத்தை பத்தி நீங்க தான் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க கண்டிப்பா படத்தை பார்க்கணும். எல்லாரும் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ.